வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல் வரிசைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 13 பாடல்களை படித்து அருளை உணர்ந்து அனுபவித்து விட்டோம். இன்று 14வது பாடல். பாடலினுடைய சுவையையும் பொருளையும் அருளையும் அறிவோமா? வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள், சிந்திப்பவர் நாற்றிசை முகர் நாரணர், சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே. தன்னலி குளிர்ச்சி பொருந்திய உன்னுடைய அருள் உன்னை வேண்டி விரும்பி வணங்குவோருக்கு எல்லாம் எளிதாக கிடைத்துவிடும் என்று சொல்கிறார். தன்னை வணங்குபவர்களுக்கு எல்லாம் அவளுடைய குளிர்ச்சி பொருந்திய அருள் உடனடியாக கிடைத்துவிடும். அப்ப எனக்கு கிடைக்காதா? நான் அமாவாசைய பௌர்ணமின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தீராத சிக்கல்ல மாட்டிக்கொண்டு கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருக்க மேலே நின்று கொண்டிருக்கிறேனே, உன்னை வேண்டி விரும்பி வணங்குவோர்களுக்கு எல்லாம் நீ குளிர்ச்சி பொருந்திய அருளை வணங்குவாய் என்பது உண்மையானால், பௌர்ணமியை வரவழைத்து நீயே என் முன்னால் தோன்றி பௌர்ணமியை வரவழைத்து என்னை காப்பாற்ற மாட்டாயா என்பது மறைபொருள். அப்படிப்பட்ட அபிராமி எப்படிப்பட்டவள்? வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள். உன்னை யாரெல்லாம் வந்து வந்து வணங்குகிறார்கள்? வந்து துதிப்பவர் தான் வந்திப்பவர்னு ஆகிவிட்டது. வந்து துதிப்பவர், வந்து துதிப்பவர், வந்திப்பவர். வந்து துதிப்பவர் வானவர் தானவரானவர்கள். தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய 30 முக்கோடி தேவர்களும் அசுரர்களும் உன்னை எப்பொழுதும் வேண்டி விரும்பி வந்து வணங்குகிறார்கள். தேவர்கள் ஞானத்தில் முழுமையடைவதற்காக உன்னை எப்பொழுதும் வணங்கிக் கொண்டும் தியானித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அசுரர்கள் பேராசை கொண்டு வரங்களை பெறுவதற்காக உன்னையும் உன்னுடைய அம்சமான பிரம்மா விஷ்ணு சிவன் போன்றவர்களையும் வேண்டி விரும்பி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் தேவைக்குத்தான வழிபாடு செய்வோம். தேவர்கள் ஞானத்தில் முழுமையடைவதற்காக அம்மையை தரிசனம் செய்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அசுரர்கள் பேராசையின் பொருட்டு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைக்காக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவள் வந்திப்பவர் வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர். நற்றிசை முகர், நாற்றிசை முகர் என்பதுதான் இலக்கணத்திற்காக நற்றிசை முகர் என்றானது. நாற்றிசை முகர் 4 திசைகளிலும் முகங்களை உடையவர், நான்முகன் என்ற பிரம்மன். சிந்திப்பவர் நாற்றிசை முகர் நாரணன். உன்னை எப்பொழுதுமே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிரம்மனும் நாராயணனும். ஏன்னா பிரம்மன் படைப்பு தொழிலை செய்து கொண்டிருப்பதனால அந்த வேத நாயகனான சிவனையும் வேத நாயகனின் பாதியாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசக்தியும் தியானித்துக் கொண்டேதான் இருப்பார். உலக மக்களை காக்கக்கூடிய அந்த நாராயணர் அவர்கள் உலக மக்களை காப்பதற்கு அவர் சிவனிடமிருந்துதான் அந்த சக்கரத்தை பெற்றார். அந்த சக்கரத்தை தாங்கக்கூடிய சக்தியையும் பெற்றார் என்பதனால் அவரும் எப்பொழுதுமே சிவனை தியானித்துக் கொண்டிருப்பார். சிவனில் பாதியாக இருப்பதனால் ஆதிசக்தியும் தியானித்துக் கொண்டிருப்பார். அதான் விஷயம். சைவ சித்தாந்தத்தை நன்றாக உணர்ந்து போற்றி அனுபவிக்க வேண்டும். அதான் சிந்திப்பவர் நாற்றிசை முகர் நாரணர். உன்னை எப்பொழுதுமே தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிரம்மனும் விஷ்ணுவும்.
சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். ஆனால் தன்னுடைய மனமாகவே உன்னை பாவித்துக் கொண்டு தன்னுடைய இடப்பாகத்தையே உனக்கு கொடுத்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த ஆதிசிவன் பரமானந்தர். பரம் ஆனந்தம், எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியவர். எதனால் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறார்? தன்னில் பாதியை உனக்கு கொடுத்ததினால் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் உன்னை எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய எண்ணமாகவே அவர் இருக்கிறார். உன்னுடைய எண்ணமும் அவருடைய எண்ணமும் வேறு வேறு இல்லை. அதான் பந்திப்பவர் அழியா பரமானந்தர். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம். உலகத்தில் உன்னை தினந்தோறும் வணங்குபவர்களுக்கு எளிதான ஒன்றை நீ கொடுத்து விடுவாய். அம்மையை பக்தியோடு வணங்கினால் எளிதாக அந்த அருள் கிடைத்துவிடும். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம். எம்பிராட்டி நின் தன்னலியே, உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய அருட்கடாட்சம். எம்பிராட்டியே, உலக மாதாவே, உன்னை வணங்குபவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். ஏனென்றால் அது ஞானத்தில் முழுமையடைவதற்காக தேவர்கள் வேண்டும் போது அவர்களுக்கு உன்னுடைய அருள் கிடைத்திருக்கிறது. பல்வேறு ஆசைகளை வேண்டி அசுரர்கள் தவம் புரிந்த போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தன்னுடைய படைப்பு தொழிலை சிறப்பாக செய்வதற்காக அந்த நான்முகன் என்ற பிரம்மனுக்கு கிடைத்திருக்கிறது. உலக மக்களை காப்பதற்காக அந்த நாராயணனுக்கு விஷ்ணுவுக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீயே சிவனின் இடப்பாகமாக இருந்து சிவனுடைய எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருந்து எப்பொழுதுமே அவருக்கு தீராத பேரின்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ உலக மக்கள், உன்னை வழிபடக்கூடிய உலக மக்கள் அனைவருக்குமே எளிதாக உன்னுடைய அருட்கராட்சத்தை வழங்கி வருகிறாய். எம்பிராட்டியே, அப்படிப்பட்டவளே, எனக்கும் உன்னுடைய அருட்கடாட்சத்தை வழங்கி இந்த அமாவாசையில் நான் பௌர்ணமின்னு சொன்னதுனால நீயே வந்து எழுந்தருளி உன்னுடைய காதணிகளை கலற்றி விண்ணில் விட்டெறிந்து பௌர்ணமியை உண்டாக்கி என்னை காப்பாயம்மா என்பது மறைபொருளாக வைத்து இந்த பாடலை ஏற்றி தந்திருக்கிறார் அருணன் அபிராமி பட்டர். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் நாற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னலியே. பொருள் உணர்ந்த பிறகு இந்த பாடலினுடைய சுவை மேலும் கூடுவதை நீங்கள் உணரலாம். மற்றும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.